நம்ம பாண்டிச்சேரியில 7 அடி தூண் வடிவுல பெருமாள் சிலையை நீங்க இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அள்ளியம்மன் கோவில்ல சனிக்கிழமை சிறப்பு பூஜையுமே நடக்குது. அதுல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டு அவங்களுடைய கோரிக்கையுமே வச்சுட்டு போறாங்க. அப்படி குழந்தை இல்ல, நிலம் பிரச்சனை, காசு பிரச்சனை, மனசு ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு மட்டும் வந்துட்டு போங்க. அடுத்து நடக்கிறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். படைச்ச பழங்கள் மட்டும் இல்லாம பிஸ்கெட், சாப்பாடுன்னு நேர்த்தி கடனா கொடுக்கறாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடுறது மூலமா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு அங்க வர மக்களால் நம்பப்படுது. இயற்கைக்கு நடுவுல இந்த ஒரு கோவிலுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா நிம்மதியா இருந்தது. கிட்டத்தட்ட 60 வருஷம் பழமையான இந்த கோவில ஒரு தாத்தா பாட்டி தான் கட்டியிருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா நினைவு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அதுல தியானம் பண்றது மூலமா மனசு நிம்மதியா இருக்கும். இந்த அள்ளியம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும் திருக்காஞ்சிக்கு பக்கத்துல இருக்க கிளிஞ்சிக்குப்பம் வந்துடுங்க. அங்க இருக்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும். அதுல வந்தீங்கன்னா இது போல சின்ன சின்ன போர்டு வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்தாலே நீங்க கோவிலுக்கு எக்ஸாக்ட்டா வந்துடலாம். அப்படி இல்லனா கூகுள் மேப்ல புது பூஞ்சலை குப்பம்னு போட்டாலே எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு நிறைவேறாத எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போங்க. அப்படியே இது போல கண்டென்ட்லாம் தேடி கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.